தான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேர்மாறல் எதிர்மாறல் டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இப்போ இந்த 25 கேள்விகளுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தெரியணும். இது தெரிஞ்சதுன்னா 25 கேள்வியும் மொத்தமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளாடி உங்களால் ஆன்சர் பண்ணுற முடியும். என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலான்னு கூட வச்சுக்கோங்களேன். சின்னது தான், ஒன்றும் இல்லை. இதை பாருங்கள், P × H × D / W. என்ன மட்டும் தெரியணும்? PHD / W. இந்த ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். இந்த 25 கேள்விகளுக்குமே எப்படி எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 இல்லைனா 2 கேள்விகள் இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஈஸியாக முடிச்சிடலாம். என்ன ஃபார்முலா? PHD / W. வேறு ஒன்றுமே இல்லை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். PHD அப்படிங்கிறது ஒரு படிப்பு சொல்லுவோம்ல, BSc, MSc, MPhil, PhD அந்த மாதிரி. அப்படி PHD கீழே என்ன போடணும்? W. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். என்ன சார் அர்த்தம் இதுக்கு? Pனா என்ன, Hனா என்ன, Dனா என்ன, Wனா என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், P அப்படிங்கிறது பர்சன், அதாவது எத்தனை ஆட்கள். இப்போ ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க. 10 பேரா 20 பேரான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அத்தனை பேர், எவ்வளோ பேர் அப்படிங்கிறது தான் பர்சன். ஹெச் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஹவர்ஸ், அதாவது டைம், எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் ஹவர்ஸ், ஹெச். டி, டேஸ். டிங்கிறது டேஸ். டேஸ்னால் நாட்கள், எத்தனை நாட்கள் வேலை செய்கிறாங்க. மொத்தமாக 15 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க, 10 நாளில் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அது டேஸ். ஒர்க்கு, மொத்தம் எத்தனை ஒர்க்கு. இப்போ ஒரு 20 ஒர்க்கு இல்லை 30 ஒர்க்கு. இந்த இடத்துல ஒர்க்குங்கிறது பார்த்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு செவரு கட்டுறாங்கன்னா அந்த செவருடைய நீளம் எவ்வளோ, 55 மீட்டர் அப்படின்னாங்கன்னா அதுதான் ஒர்க்கு, சரிங்களா. இப்போ இல்லை ஒரு வேலையை செஞ்சுட்டு 100 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா அந்த 100 ரூபாய் சம்பளங்கிறதும் ஒர்க்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களாம்மா. ஸோ எதெல்லாம் இதில் வரும் அப்படின்னா அந்த செவருடைய நீளம், இவ்வளோ அகலம், அது கட்டுறாங்க, இவ்வளோ ரூபாய் சேலரி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா இந்த ஒர்க் அப்படிங்கிறதுல வரும், சரிங்களா. உள்ள கொஷின்ஸ் வரும்போது நம்ம ஒன்றா பார்க்கலாம். அப்போ ஃபார்முலா என்ன? PHD / W. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். எல்லா கொஷினுக்கும் இதை நான் கேட்பேன், கரெக்டாக சொல்லணும், சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்க, இதில் முதல் 76வது கேள்வி பாருங்கள். ஏன்னா இதுதான் உங்களுடைய முதல் கேள்வியாக நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. 76வது கேள்வி. 7 சிலந்திகள் 7 கூடுகளை 7 நாட்களில் செய்தால் ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை எத்தனை நாட்களில் செய்யும்? இங்கே பாருங்கள், இதில் எல்லா கொஷின்லையுமே 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 7 சிலந்திகள் 7 கூடுகளை 7 நாட்களில். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அந்த 2 ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்போது எத்தனை சிலந்தி சொல்கிறாங்க? 7. ஆட்கள் சொன்னோம்ல, பர்சன். அப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் பீன்னு போட்டிருக்கேன். ஸோ எத்தனை பர்சன் அப்படின்னா 7 பேர். எத்தனை கூடு, அந்த கவுண்ட், எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான், கரெக்டாமா. அப்போ எத்தனை கூடு அப்படிங்கிறது தான் W. அப்போ W எவ்வளோ? அதுவும் 7. எவ்வளோ டேஸு, எத்தனை நாட்களில்? 7 நாட்களில். இது புரியுதுங்களா? P கொடுத்துருக்காங்க, W கொடுத்துருக்காங்க, D. அப்போ நம்ம கொஷினில் பார்க்கும்போது ஹெச்னு ஒன்று பார்த்தோமே சார், இங்கே இல்லைன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த 4 எழுத்தில் எது எது இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேம்மா, இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதால ஃபஸ்ட்டு லைன் எழுதிக்கிட்டேன், சரியா. அடுத்தது பாருங்கள், ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை எத்தனை நாட்களில் செய்யும். அப்போ ஒரு சிலந்தி, அப்போ பர்சன் எத்தனை? 1. கூடு, எத்தனை கூடு? ஒரு கூடு. அப்போ ஒர்க் எவ்வளோ? 1. எத்தனை நாட்களில், டேஸ் எவ்வளோ தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா. அப்போ PWD இது 3த்துலேயும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்போது நம்ம ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபார்முலா என்ன? PHD / W, கரெக்டுங்களா. இப்போ இதில் பாருங்கள், P முதல் லைனை மட்டும் எடுத்துக்கோங்க, ஒரு லைனை தான் பார்க்கணும். ஃபஸ்ட் லைனில் P எவ்வளோ? 7, கரெக்டாக. இதோ போட்டேன் பாருங்கள். இன்ட்டு ஹெச் எவ்வளோ? ஹெச் கொடுக்கல, அப்போ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, அதை விட்டுருங்க. D எவ்வளோ? 7, இதோ 7 போட்டேன். பை ஒர்க்கு எவ்வளோ? ஒர்க்கு 7 கூடு, எத்தனை கூடு இல்லை எத்தனை வேலை அப்படிங்கிறது, அப்போ 7. புரியுதுங்களாம்மா. அப்போ ஃபஸ்ட்டு லைனுக்கு இதோ போட்டோம், ஈக்குவல் டு அதே மாதிரி செகண்ட் லைனுக்கு P எவ்வளோ? 1 இன்ட்டு செகண்ட் லைனுக்கு D எவ்வளோ தெரியாது, அதுதான் நம்மளை கேட்டிருக்காங்க, அதனால தான் கொஷின் மார்க்னு வச்சுருக்கேன். பை செகண்ட் லைனில் W எவ்வளோ? 1. இங்கே எல்லாம் ஒரே நம்பராக இருக்கிறதால உங்களுக்கு போடும்போது எதுன்றது தெரியறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ D. இந்த பக்கம் பாருங்கள், 1 7 7 7 கேன்சல் ஆகிடுங்க, 1 பிரச்சனை இல்லை. அப்போ மீதி என்ன நம்பர் தான் இருக்கும்? 7. அப்போ எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்க? 7 நாட்களில். 7ங்கிறது எங்கே இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் C தான் அப்போ நமக்கு சரியான விடை. புரியுதுங்களாம்மா. ஃபார்முலா PHD / W, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இன்னும் அடுத்தடுத்த கொஷின் பார்த்தோன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், 56 ஆண்கள் ஒரு வேலையை 42 நாட்களில் முடிக்கின்றனர். அப்போ இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு லைன், கரெக்டாக. ஒவ்வொரு லைனாக நம்ம எடுத்துக்கலாம். 56 ஆண்கள்,
அப்போ எத்தனை பேர் என்னது பர்சன், எத்தனை பேர் 56. நாட்கள்ங்கிறது என்ன எழுத்து டேஸ், அந்த PHD அந்த எழுத்து எதுன்றது மட்டும் எழுதிட்டிங்கனாலே முடிஞ்சிச்சு. டேஸ் எவ்வளோ 42. முதல் லைன் முடிஞ்சிச்சா. அடுத்த லைன் பாருங்கள், அதே வேலையை 14 நாட்களில். அப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, நாட்கள் டேஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ டேஸுக்கு நேராக எந்த இது கொடுக்குறாங்களோ அதுக்கு நேராக 14. தேவைப்படும் ஆண்கள் பர்சன் எவ்வளோ பேர் இருந்தால் அவங்களுடைய கொஷின். ஃபார்முலா என்ன, மறுபடியும் அதே இதுக்கு தான் PHD/W. இதில் எது கொடுத்துருக்காங்க, Pயும் Dயும் மட்டும்தான். அப்போ Hயும் தேவையில்லை, Wயும் தேவையில்லை, சரிங்களா. அப்போ Pயும் Dயும் ரெண்டுமே எங்கே வந்துடுது, மேலேயே வந்துடுது பாருங்கள். இப்போ 56 பெருக்கல் 42 ஈக்குவல் டு, அதே மாதிரி ரெண்டாவது லைனில் பாருங்கள் P தெரியாது, அப்போ P அப்படியே வச்சுக்கிட்டேன். இன்ட்டு H எவ்வளோ 14. ஓகேவா, அடிக்க முடியுமான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்தால் நேரடியாகவே நீங்கள் அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் 14 3 14 42. நான் அதனால் நேரடியாக இப்படியே அடிச்சிட்டு, இல்லை நீங்கள் 2 அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான். அப்போ 56 3 பெருக்குனீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. 56 3 பெருக்குனீங்க அப்படின்னா 168 எங்கே இருக்குது, தோ ஆப்ஷன் B. புரியுதுங்களாமா. எத்தனை எழுத்தை கொடுக்குறாங்களோ அதை மட்டும் இது பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், 7 பேர் ஒரு வேலையை தினம் 9 மணி நேரம் வேலை செய்து 30 நாட்களில் முடிக்கின்றனர். அப்போ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இல்லையா. 7 பேர், அப்போ பர்சன் 7, 9 மணி நேரம் ஹவர்ஸ். இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் நம்ம எங்கேயும் ஹவர்ஸ் கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்கோம். ஹவர்ஸ் எவ்வளோ 9, 30 நாட்களில் டேஸ் எவ்வளோ 30. முதல் லைன் முடிஞ்சிச்சு. அடுத்த லைன் பாருங்கள், 10 பேர், அப்போ பர்சன் 10, 7 மணி நேரம் ஹவர்ஸ் 7, எத்தனை நாட்களில் டேஸ் என்னன்றது தான் கொஷின். ஃபார்முலா என்ன, மறுபடியும் அதே கேள்வி தான், P/H/D/W. இங்கே எது கொடுக்கல, W கொடுக்கல. அப்போ அதை பற்றி கொடுத்தா தான் அதை எழுதணும், இல்லைனா பிரச்சனை இல்லை. அப்போ W தேவையில்லை. மற்ற மூணுமே எங்கே தான் இருக்குது, மேலேயே தான் இருக்குது பாருங்கள், பைக்கு. அப்போ மேலே பெருக்கல்ல போட்டால் போதும், பையில் உங்களுக்கு நம்பரே வராது. அப்போ இருக்கிற நம்பர் மூணுத்தையுமே பெருக்கல்ல போட்டுருங்க. அப்போ முதல் லைன் என்ன இருக்குது, 7 × 9 × 30 ஈக்குவல் டு, ரெண்டாவது லைன் என்ன இருக்குது, 10 × 7 × கொஷின் மார்க் தான் என்னது D தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் 177 177 கேன்சல் ஆகிடும், 0 0 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், 9 பெருக்கல் 3 9 27. அப்போது எத்தனை நாட்களில் முடிப்பாங்க, 27 நாட்களில் முடிப்பாங்க. ஆப்ஷன் D. புரிஞ்சுக்க முடியுங்களா. முதல் கணக்கை பார்த்தது இப்போ அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் தெளிவாகிட்டு இருப்பீங்க பாருங்கள், சரிங்களா. அடுத்தது 79வது கேள்வி பாருங்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் 25 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 144. இப்போ இதில் பாருங்கள் 25 வரி, அதாவது என்ன அர்த்தம்னா 25 பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக இத்தனை ஆட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதில் எத்தனை வரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பர்சன் எத்தனை 25, மொத்த பக்கங்கள் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல, புரியுதுங்களாமா. அந்த ஆட்கள் வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்கிறது மாதிரி தான் புக்கில் இருக்கிற வரியை சொல்லியிருக்காங்க. அப்போ 25 வரின்றது நம்ம இத்தனை பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அத்தனை வரி இருந்துச்சுன்னா எத்தனை பக்கங்கள் வருது, 144. அத்தனை பேர் இருந்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, 144 நாளில். புரியுதுங்களா, கனெக்ட் பண்ணிக்க முடியுதுங்களா. அப்போ 25 144ங்கிறது டேஸு. அடுத்தது இதுவே ஒவ்வொரு பக்கத்துலேயும் எத்தனை வரி இருந்தான்னு கேட்குறாங்க, 24 வரி. அப்போ பர்சன் 24, எத்தனை டேஸ், எத்தனை பக்கங்கள் இருக்குன்றது தான் கொஷின். புரிஞ்சுக்க முடியுதா. PD ஃபார்முலா படி எங்கே வரும், Pயும் Dயும் மேலே தான் வரும், W மட்டும்தான் கீழே வரணும். மற்ற எல்லாமே எங்கே வரணும்னா மேலே. W வந்தால் மட்டும் பை போடுங்க, இல்லைனா பை போட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இங்கே பாருங்கள் 25 பெருக்கல் 144 முதல் லைன் ஈக்குவல் டு 24 பெருக்கல் D தான் தெரியாதுங்கிறதால Dயை போட்டுக்கிட்டோம், சரிங்களாமா. அடிக்க முடியுமான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 1 2 2 4, இங்கே அடிச்சிங்கன்னா 7 2 14 2 4, 1 12 12 6 12 72, இல்லைனா நீங்கள் 2 2 கூட அடிச்சுட்டு வரலாம். இப்போ மீதி என்ன இருக்குது, 25 பெருக்கல் 6, 25 6 பேருக்கு என்ன வரும் டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட், 150. அப்போ எத்தனை பக்கம் வரும் அப்படின்னா 150 பக்கங்கள் வரும். புரியுதுங்களாமா. இவ்வளோ தான் இந்த கொஷின். அடுத்து பாருங்கள் 80. 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். மறுபடியும் பாருங்கள் 6 ஆண்கள். அந்த ஆண்கள் பெண்கள் ஆட்கள் தேனி மாடு இது மாதிரிலாம் வருது அப்படின்னாலே அது பர்சன் தான். அப்போ P வந்து 6. எவ்வளோ நேரம் வேலை செய்யுது, 10 மணி நேரம். அப்போ ஹவர்ஸ் வந்து 10. எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 24 டேஸ் 24. இப்போ இதில் பாருங்கள், அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, PHD தான். W கொடுக்கல. W கொடுக்காதால பையில் நம்பர் வருமா, குட் வராது, மேலே மட்டும்தான் வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. W வந்தால் பை, இல்லை பை கிடையவே கிடையாது. இப்போ அடுத்த லைன் பாருங்கள் 9 ஆண்கள். அப்போ Pயில் 9. 8 மணி நேரம் ஹவர்ஸுக்கு நேரம் 8. கரெக்டாக அவங்க எதுக்கு கேட்குறாங்களோ அதுக்கு நேரில் போடணும்.
டேஸ் என்னன்னு தெரியாது. கரெக்டாக வேலை செய்தால் எத்தனை நாட்களில் டேஸ் தான் கேட்குறாங்க, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். டபிள்யூ இல்லைங்கிறதால எல்லா நம்பரையும் அப்படியே பெருக்கல் எழுதிடலாம். அப்போ பாருங்கள், முதல் லைன் என்ன இருக்குது, 6 பெருக்கல் 10 பெருக்கல் 24 ஈக்குவல் டு, ரெண்டாவது லைன் என்ன இருக்குது, 9 பெருக்கல் 8 பெருக்கல் டி தான் தெரியாது. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எப்படி அடிக்கலாம், இங்கே பாருங்கள், 1 8 8 3 8 24, 1 3 3 3 9, 1 3 3 3 6. அப்போ மீதி என்ன நம்பர் இருக்குது, 2 பெருக்கல் 10 ஈர்ப்பைத்து 20, 20 எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி 20 நாட்கள். புரிஞ்சுக்க முடியுதுங்களாம்மா? சரிங்களா, ஈஸியாக இருக்குங்களா? இப்போ பார்க்க இன்னும் ஈஸியாக ஆகிட்ருக்கும் பாருங்கள். அடுத்து 81வது கேள்வி பாருங்கள். 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 மீட்டர் நீளமுடைய சுவரை. இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன். இத்தனை மீட்டர் நீளம் அகலம்லாம் சொல்கிறாங்கன்னா அது எதில் வரும்னு சொன்னோம், டபிள்யூவில். இந்த கொஷனில் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். 20 ஆட்கள், அப்போ பர்சன் எவ்வளோ, 20. 6 நாட்களில் டேஸ் எவ்வளோ, 6. 112 மீட்டர் நீளம், அப்போ 112 மீட்டர் நீளம் எதில் வரும், ஒர்க்கில் வரும். கரெக்டாக அதை ஒர்க்கு வரதை மட்டும் சரியாக எழுதிட்டிங்கனாலே முடிஞ்சிச்சு. மற்ற எதுவுமே பிரச்சனை இல்லை. ஒர்க்கு மட்டும்தான் எங்கே வரும்னா பையில் வரும். அதனால் அதை சரியாக எழுதிட்டிங்கனாலே முடிஞ்சிச்சு. அப்போ 112. சரிங்களா, அப்போ 20 6 112. அதே ரெண்டாவது லைன் என்ன கேட்டிருக்காங்க, 25 ஆட்கள், அப்போ பர்சன் 25. 3 நாட்களில் டேஸ் வந்து 3, எவ்வளவு நீளம், ஒர்க் என்னங்கிறது தான் கொஷின். அப்போ இங்கே பாருங்கள், ஃபார்முலா என்ன ஞாபகம் வருதா, மறுபடியும் PHD பை டபிள்யூ. பையில் டபிள்யூ வரணும். ஃபார்முலாவே மறந்துட்டாலும் ஒன்றுமே தப்பு இல்லை. டபிள்யூ மட்டும் பையில் வரணுன்றது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ மேலே பாருங்கள், P இருக்குது 20 பெருக்கல் D இருக்குது 6 பை டபிள்யூ இருக்கிறது கீழே வந்துடணும் 112 ஈக்குவல் டு, அடுத்த லைன் என்ன இருக்குது, 25 பெருக்கல் 3. டபிள்யூ தான் கேட்டிருக்காங்கன்றதால டபிள்யூ நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே போட்டுக்கிறோம். சரிங்களா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, டபிள்யூ தான் தேவைன்றதால டபிள்யூவை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ டபிள்யூ ஈக்குவல்ட்டு மீதி இந்த பக்கம் என்ன இருக்கும், 25 பெருக்கல் 3. இங்கே இருக்கிற இந்த நம்பரை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ வரும்போது எப்படி வரும், தலைகீழாக வரும். கீழே இருக்கிற 112 மேலே போயிடுச்சு, 20 கீழே வந்துடுச்சு பாருங்கள். சரிங்களா, அப்போ அடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணலாம். நான் எப்படி கேன்சல் பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், 4 5 20 I 5 25. சரிங்களா, அடுத்ததான் இந்த 4 ஒரு நாள் 4, இங்கே பார்த்தீங்கன்னா 2 8 மீதி 3 8 32. சரிங்களா, இங்கே பாருங்கள் 1 3 3, இங்கே அடிச்சிங்கன்னா 2 3 6, 1 2 14 2 28. நீங்கள் உங்கள் விருப்பப்படி எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி என்னென்ன நம்பர் இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 14 இருக்குது. 5 14 பெருக்குனீங்கன்னா 70. அப்போ எவ்வளோ நீளம் இருக்கிற சுவரை கட்டி முடிப்பாங்க, 70 மீட்டர். எந்த ஆன்சரில் இருக்குது, ஆப்ஷன் பி. புரிஞ்சிக்க முடியுதுங்களா? அந்த கேன்சல் பண்ணுறது தான். கேன்சல் பண்ணுறது தப்பு இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஒரு சக்கரமானது 3 வினாடிகளில் 48 சுற்றுகள் சுற்றுகிறது. இதை 2 விதங்களில் போடலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க நேர்மாறு எதிர்மாறுலையும் போடலாம். அது இல்லாமல் இன்னொரு ஈஸியான வழியிலையும் போடலாம். நான் உங்களுக்கு 2யுமே சொல்கிறேன் பாருங்கள். 3 வினாடிகள், அப்போ ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹவர்ஸ் எவ்வளோ நேரம், 3 வினாடி. எத்தனை சுற்றுது, இவ்வளோ வேலை செய்தில்ல. நான் 48 இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னா 48 வேலை செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். அப்போ 48 சுற்று அப்படிங்கிறது தான் 48. அத்தனை இட்லிலாம் சாப்பிட முடியாது சார் அப்படின்னா ஒரு கணக்குக்காக சொல்கிறது. சாக்லேட் சாப்பிடுவீங்களா, சாக்லேட் 48 400 கொடுத்தா கூட சாப்பிடுவோம்ல. அப்போ அதுதான் வேலை அப்படிங்கிறது. அப்போ 48 சுற்றி இருக்குது அப்படிங்கிறது தான். 48ங்கிறது ஒர்க்கு. சரியா, அதே சக்கரம் 30 வினாடிகளில், அப்போ எவ்வளோ வினாடி கொடுத்துருக்காங்க, 30 வினாடியில் எத்தனை ஒர்க்கு செய்யும் அப்படிங்கிறது தான். ஒர்க்கு வந்தாலும் எங்கே வரணும், பையில். அப்போ மேலே ஒரே ஒரு நம்பர் தான், என்னது 3, பையில் என்ன வந்துடும் 48 ஈக்குவல். ரெண்டாவது லைனில் மேலே 30, கீழே டபிள்யூ. அடிக்க முடியுமான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 1 3 3 5 3 30. இந்த டபிள்யூ இங்கே வந்துடும், இந்த 48 இங்கே வந்துடும். 48 10 பெருக்குனிங்கன்னா 480. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரிங்களா, இது நான் இன்னொரு ஈஸியான வழியில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா 3 வினாடியில் 48 சுற்று. கரெக்டாமா, இப்படியும் போடலாம். இந்த கொஷனுக்கு இது மேட்ச் ஆகும். எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால் நான் 2யுமே சொல்லிடுறேன். 3 செகண்டில் 48, 30 செகண்டில் எவ்வளோ அப்படிங்கிறது தான் சிம்பிளானது. இங்கே 3 கூட எதை சேர்த்துருக்காங்க, ஒரு 0 10ஆல் பெருக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 48 கூட ஒரு 0 சேர்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு 480. பாருங்கள், நமக்கு அதான் ஆன்சராக வந்துச்சான்ட்டு. சரிங்களா, அது சில மினிமம் நம்பர் ஆஃப் கொஷனுக்கு தான் இது நமக்கு யூஸ் ஆகுமே. சரிங்களா, நான் பின்னாடி ஒரு கொஷின் இதே மாதிரி இருக்குது, அங்கே வரும்போது நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, அடுத்து 83 பாருங்கள். 24 ஆட்கள் 180 பணிகளை 15 நாட்களில் முடிப்பர். அப்போ பாருங்கள், ஆட்கள் பர்சன் எவ்வளோ பேர், 24. பணிகள், பணினா ஒர்க்கு, எத்தனை ஒர்க்கு 180. டேஸு எவ்வளோ 15. அப்போது இந்த ஒர்க்கு எங்கே வந்துடணும், கீழே வந்துடணும். அதை மட்டும் கவனம் வச்சிட்டிங்கன்னா போதும். அப்போ மேலே இருக்க 24 15 மேலே,
180 கீழே. ரெண்டாவது லைன் பாருங்கள், 240 பணிகள் ஒர்க் கொடுத்துட்டாங்க, 12 நாட்களில் டேஸ் கொடுத்துட்டாங்க, பர்சன் என்னன்னு கேட்குறாங்க. இது நீங்கள் கரெக்டாக எழுதணும். லைனாக நீங்கள் செகண்ட் லைன் எழுதும்போது இங்கே 240 இங்கே 12 போட்டுறக்கூடாது. அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை கவனித்து அதுக்கு நேரில் எழுதுனீங்க. அதாவது இதை எழுதி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், இப்போ புரியுதுங்களாமா? இதை எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸி. அப்போ மேலே பியும் டியும் வரணும். பாருங்கள், 24 × 15 கீழே W 180 ஈக்குவல் டு, அதே மாதிரி அடுத்த லைனில் பி தெரியாது, பி × 12 பை கீழே W. அப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 12ஐயும் இந்த 24, ஒரு 12 24 0, அப்போ 20ன்னு வந்துடுது. கரெக்டாக? அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த 0வையும் கேன்சல் பண்ணுறேன். அடுத்து இங்கே பாருங்கள், 1 2 இந்த 18 அடிச்சிங்கன்னா 9 2 18. அடுத்து பாருங்கள், 3 9 I 3 15. இங்கே 1 3 3 8 3 24. அப்போ மீதி என்னென்ன நம்பர் இருக்குது? 8 5 8 5 பெருக்கணுன்னா 8 5 40. அப்போ ஆன்சர் 40. சரிங்களாம்மா? நம்ம கேன்சல் பண்ணுறது நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணலாம், சரிங்களா? கரெக்டாக பண்ணணும். அடுத்தது, ஒரு வேலையை 12 நபர்கள் 15 நாட்களில் முடிப்பர். அப்போ நபர்கள் பர்சன் கொடுத்துட்டாங்க, டேஸ் கொடுத்துட்டாங்க, 2 தான் கொடுத்துருக்காங்க. PD ரெண்டுமே எங்கே வந்துடும்? மேலே. 20 நபர்கள் பர்சன் 20 டேஸ் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், 12 × 15 இந்த லைன் ஈக்குவல் டு, இங்கே செகண்ட் லைனில் 20 × D தெரியாது. அப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், 3 5 15 4 5 20, ஒரு நாள் 4 3 12. அப்போ மீதி என்ன இருக்குது? 3 9. அப்போ எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னா 9 நாட்களில் முடிப்பாங்க. புரிஞ்சுதுங்களாமா? அடுத்தது பாருங்கள், ஒரு மகிழுந்து 3 மணி நேரத்தில் 150 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் எனில் அந்த மகிழுந்து 12 நிமிடத்தில். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே சொல்லும்போது 3 மணி நேரத்தில் சொல்லியிருக்காங்க, ஹவர்ஸ் தான் 3 கூட போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே கொஷின் கேட்கும்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 12 நிமிடத்தில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இங்கே ஹவர்ஸில் கொடுத்துட்டு இங்கே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. சரியா? ரெண்டுமே ஒரே யூனிட்டாக இருக்கணும். இது மணினா, இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் அப்படி தான் இருக்கும், நொடினா நொடியிலே இருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே என்ன சார் பண்ணணும்னா, இந்த மணியை நீங்கள் மினிட்டாக மாற்றிக்குவாங்க, ஹவர்ஸை மினிட்டாக மாற்றிக்கிறோம். எப்படி? 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். அப்போ 3 மணி நேரத்துக்கு எவ்வளோ வரும்? 3 6 18 180 நிமிஷம் வரும். கரெக்டுங்களாம்மா? 3 6 18. அப்போ இங்கே பாருங்கள், அப்போ 3 6 18னா 3 × 60 180. எவ்வளோ ஒர்க்குன்றது தூரம், எவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணுது அப்படிங்க 150 கிலோமீட்டர். அப்போது 150 ஒர்க்கு அது. சரிங்களாம்மா? ஏன்னா 150 கிலோமீட்டர் தூரம் வேலை செய்யுது. அப்போ 150ன்றது ஒர்க்கு. அப்படின்னா 12 நிமிடத்தில். அப்போது ஹவர்ஸுக்கு பதில் 12, ஒர்க் என்னன்றது தான் கொஷின். அப்போ ஒர்க்குன்றதால கீழே வந்துடணும். அப்போ இங்கே மேலே பாருங்கள், மேலே 180, கீழே என்ன வந்துடுது அப்படின்னா 150. கரெக்டாக? ஈக்குவல் டு, கீழே லைன் வரும்போது 12 பை ஒர்க்கு. இங்கே அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். 10. அப்போது அந்த மகிழுந்து எவ்வளோ தூரத்தை கடந்திருக்கோம் அப்படின்னா 10 கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருக்கோம். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், 86. விஜயா அரை மணி நேரத்தில் 540 வார்த்தைகளை தட்டச்சு செய்கிறார். இப்போ இங்கேயும் பாருங்கள், அரை மணி நேரம் கொடுத்துட்டு அடுத்து கொடுக்கும்போது 9 நிமிஷம்னு கேட்டிருக்காங்க. அப்போ அரை மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம நிமிஷமாக மாற்றிக்கிட்டோன்னா, அரை மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 30 நிமிஷத்தில் எவ்வளோ வேலை செய்கிறா? 540 வார்த்தைகளை தட்டச்சு செய்கிறாங்க. அப்போ 540ன்றது ஒர்க்கு. அப்படின்னா 9 நிமிடத்தில். அப்போ பாருங்கள், ஒர்க்குன்றதால கீழே வரணும். ஸோ 30 பை 540 ஈக்குவல் டு 9 பை ஒர்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். 0 0 கேன்சல் ஆகிடும். 1 3 3 இங்கே அடிச்சிங்கன்னா 18 3. நமக்கு தேவை ஒர்க்கு. அப்புறம் W இங்கே கொண்டு வந்துடுங்க, இந்த 18 இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ 9ஐயும் 18ஐயும் பெருக்கிறோம். 9ஐயும் 18ஐயும் பெருக்கணும்னா 162. D தான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், 87. 36 பேர் ஒரு வேலையை 25 மணி நேரத்தில். அப்போ பர்சன் 36, ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 25. 15 பேர், பர்சன் 15, ஹவர்ஸ் என்னது கொஷின். ஒர்க்கு வரல. அப்போ ரெண்டுமே மேலே 36 × 25 ஈக்குவல் டு 15 × ஹவர்ஸு. அடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், 5ஆம் வாய்ப்பாடு 3 5 5 5 25. 1 3 3 12 36. 12 5 பெருக்கினேன்னா 60ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். சரியா? அடுத்து 88. 6 பேர் 15 நாட்கள் வேலை செய்து ரூபாய் 2100 வருமானம். ஏற்கனவே சொன்னேன், ரூபாய் வந்துச்சு அப்படின்னா அது எதில் வந்துடணும்? ஒர்க்கில். கரெக்டாக? இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் இல்லையா? அப்போ 6 பேர், பர்சன் வந்து 6, டேஸ் வந்து 15, ஒர்க் எவ்வளோ? 2100. வருமானம் அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்னா அது ஒர்க்கு தான், 2100. அப்போ 9 பேர், பர்சன் 9, 12 நாட்கள், டேஸ் வந்து 12, தொகை எவ்வளவு? ஒர்க்கு எவ்வளோன்றது தான். அப்போ ஒர்க்கு மட்டும் கீழே வரணும். முதல் லைன் பாருங்கள், 6 15 மேலே வந்துடும், 2100 கீழே வந்துடும்.
ரெண்டாவது லைனில் பாருங்கள் 9 12 மேலே வந்துடும். ஒர்க்கு தான் கண்டுபிடிக்க போகிறோன்றதால கீழே வந்துடும். சரிங்களாம்மா? நீங்கள் எப்படி கேன்சல் பண்ணாலும் ஓகே தான். சரிங்களா? ஆனால் கரெக்டாக பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள் 1 6 6 ஈராறு 12 இதை கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்கள் 3 9 I 3 15. அடுத்து பாருங்கள் 1 5 5 4 5 20 மீதி 1 2 5 10 இந்த 0. அப்போ இதுக்கு மேலே எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இந்த W இங்கே வந்துடும், இந்த 420 இங்கே வந்துடும். 3 2 6 அப்போ 6 பெருக்கல் 420 2520. அப்போ அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க, 2520 ரூபா வாங்குவாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள் 89. 20 பேர் 56 மீட்டர் நீளமுடைய சுவரை 6 நாட்களில். அப்போ பர்சன் 20, நீளம் வந்தாலே அது என்னது, ஒர்க்கு. W வந்து 56, டேஸ் எவ்வளோ 6. இதே மாதிரி அடுத்தது 35 பேர், பர்சன் கொடுத்துட்டாங்க, டேஸ் கொடுத்துட்டாங்க, ஒர்க்கு என்னங்கிறது தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இங்கே பாருங்கள் W மட்டும் கீழே வந்துடணும் இல்லைங்களா? மேலே என்ன வரும், 20 பெருக்கல் 6 பை 56. அதே மாதிரி 35 பெருக்கல் 3 பை W கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இங்கே எப்படி கேன்சல் பண்ணலாம், 4 5 20 7 5 35 1 3 3 2 3 6. இங்கே பார்த்தீங்கன்னா 4 2 8 7 8 56. நான் டைரெக்டாக கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 7 7 என்ன வந்துடும், ஏன்னா W இங்கே வந்துடும், இந்த 7 இங்கே வந்துடும், 7 49. அப்போ அப்படின்னா அவங்க அந்த சுவருடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னா 49 மீட்டர் நீளமுடைய சுவரை கட்டுவாங்க. சரிங்களாம்மா? அடுத்து 90வது கேள்வி பாருங்கள். 15 பேர் 9 நாட்களில். அப்போ பர்சன் வந்து 15, 9 மணி நேரம், ஹவர்ஸ் வந்து 9 வேலை செய்து ஒரு வயலை 16 நாட்களில், டேஸ் வந்து 16. அப்போ இங்கே டபிள்யூவே கொடுக்கல, பிரச்சனையே இல்லை, கீழே வரவே வராது, எல்லாமே மேலே தான். அப்போ 18 பேர், பர்சன் 18, 8 மணி நேரம், ஹவர்ஸ் 8, எத்தனை நாட்கள்ன்றது தான் கொஷின். இப்போ 15 பெருக்கல் 9 பெருக்கல் 6 இது 3 மேலே வந்துடும். அதே மாதிரி ஈக்குவல் இது 3 மேலே வந்துடும். சரியா? அப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்குறேன். 1 8 8 16 1 9 9 9 18 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது, 15. அப்போது ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்து 91 பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு அப்படியே நல்லாவே கிளியர் ஆகிற அளவுக்கு வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஷின் சொன்னாலே. சரிங்களா? இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் 900 கிராம் எடையுடைய அந்த பொருளுடைய எடை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாக்கெட்டும் என்ன எடை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இத்தனை பேர் சேர்ந்து அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போவே இத்தனை பாக்கெட் சேர்ந்து அப்படின்ற மாதிரி. அப்போது இவ்வளோ பாக்கெட் 900 கிராமுங்கிறது தான் ஒரு பர்சன் 900. 16 உப்பு பாக்கெட்டுகள் அதனுடைய விலை கொடுத்துருக்காங்க. இப்போ 16 இல்லை, நீங்கள் 16 உப்பு பாக்கெட் அப்படிங்கிறத பியாக வச்சுக்கிட்டு 900 கிராம்ங்கிறத டி மாதிரி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதில் ஒர்க்கு என்னங்கிறது மட்டும்தான். ரூபாய் வருது பார்த்தீங்களா, 28 ரூபான்ட்டு, அதுதான் W. அதை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? மற்ற ரெண்டும் நீங்கள் மாற்றி எடுத்துக்கிட்டோட ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ 16 உப்பு பாக்கெட் இங்கே வரும்போது 1 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. 1 கிலோகிராம்னா 1000 கிராம். ஏன்னா மேலே 900 கிராம் சொன்னாங்க இல்லையா, அப்போ இதுவும் கிராமில் தான் இருக்கணுன்றதால இதை நான் 1000 கிராம்னு எழுதிக்கிறேன். 27 பாக்கெட்டுகள், அப்போ பியில் 27. எவ்வளோ விலைன்னு தான் கேட்குறாங்க, ஒர்க்கில் கொஷின் மார்க். சரிங்களா? அது பிஎடியை மாற்றிடுறது பிரச்சனையே கிடையாதுமா. எதை தான் கரெக்டாக எடுக்கணும்னா டபிள்யூனா அதை மட்டும் தான் கீழே போட போகிறோம், மற்ற எல்லாமே மேலே தான் போட போகிறோம். சரிங்களா? அப்போ மேலே 900 பெருக்கல் 16 கீழே 28, ஏன்னா இந்த ஒர்க்கு கீழே வந்துடும். அதேமாதிரி அடுத்த லைனில் 1000 பெருக்கல் 27 கீழே ஒர்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். கேன்சல் பண்ண முடியுமா? இங்கே பாருங்கள் 2 0 கேன்சல் ஆகிடும். சரிங்களா? வேறு என்ன கேன்சல் பண்ணலாம், 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 1 4 4 4 நாங்க 16 7 நாங்க 28. வேறு இங்கே பாருங்கள் 1 9 9 3 9 27. இவ்வளோ தான் பண்ண முடியும். அப்போ W இங்கே வந்துடும். கரெக்டுங்களாம்மா? இந்த 7 மேலே வந்துடும், 4 கீழே வந்துடும். அப்போ ஏற்கனவே ஒரு 10 இருக்குது. அப்போ மேலே என்னென்ன இருக்கும், 7 10 3 கீழே 4 வந்துடும். அப்போ மேலே 70 ஒரு 3 210 4 டிவைட் பண்ணுறோம். 1 4 4 5 20 மீதி 1 2 8 மீதி 2 5 20. அப்போ 52.50 ரூபாய் தானே கேட்டிருக்காங்க. 52 ரூபாய் 50 பைசா அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. ஓகேவா? 92 பாருங்கள். 4 பேர் 4 நாட்களில் 4 கூடையை முடைவார்கள் எனில் 8 பேர் 8 நாட்களில் எத்தனை கூடைகளை முடைவார்கள்? இது நம்ம பார்த்த முதல் கேள்வி மாதிரியே இருக்கு இல்லையா? 4 பேர் 4 நாட்களில் 4 கூடை சொல்லுங்கள் பார்க்கலாம். 4 பேருங்கிறது பி, 4 நாட்களுங்க டி, 4 கூடை அப்படிங்கிறது W. சரிங்களா? அப்போ 8 8 எத்தனை கூடைன்றது தான் W என்னன்றது தான் கொஷின். அப்போ W மட்டும் கீழே வரணும். 4 பெருக்கல் 4 பை 4 8 பெருக்கல் 8 பை W. 4 4 கேன்சல் ஆகிடும். 1 4 4 2 8 இந்த W இங்கே வந்துடும். அப்போ 8 16ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். சரிங்களாம்மா? 93 அதே தான், அதே மெத்தடில் வரக்கூடிய கொஷின். 40 மாடுகள் 40 நாட்களில் 40 மூட்டை. அப்போ 40 மூட்டை அப்படிங்கிறது மட்டும் W. கரெக்டாக? மாடு பர்சன், நாட்கள்ன்றது டேஸு. அப்போ இங்கே வந்தது மாதிரியே பாருங்கள்,
பர்சனும் டேஸும் மேலே வந்துடும். 40 பெருக்கல் 40 ஒர்க்கு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க கேட்டது ஒரு மாடு ஒரு மூட்டை தவிடை எத்தனை நாட்களில் தின்னும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடுன்றதால 1, ஒரு மூட்டைன்றதால டபிள்யூவில் 1, என்ன கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும். எத்தனை நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இந்த பக்கம் வரும்போது 1 பெருக்கல் டி பை டபிள்யூ கொடுத்துட்டாங்க 1, 40 கேன்சல் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ டி என்ன நிற்கும், 40 நாட்களில் தின்னும். ஆன்சர் சி. புரியுதுங்களாம்மா? அடுத்து 94 பாருங்கள். 12 பேர் 8 மணி நேரம் வேலை செய்யுது. அப்போ பி 12, ஹவர்ஸ் 8, டேஸ் 10. அப்போ இதில் என்ன கிடையாது, டபிள்யூ கிடையாது. அப்போ பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி 15 மணி நேரம் ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க, நாட்கள் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன், ஆட்கள் என்னன்றது தான். அப்போ மூணுத்தையுமே மேலே பெருக்கல் எழுதிடுறேன். பாருங்கள் 8 8 கேன்சல் ஆகிடும். அடுத்து என்ன கேன்சல் பண்ணலாம், 2 10, 3 15, 1 3 3, 4 3 12. அப்போ 4 2 என்ன நிற்குது, 8ன்றது தான் நமக்கான ஆன்சர். சரிங்களாம்மா? அந்த ஒர்க் வர கொஸ்டினில் மட்டும் டபிள்யூ போடணும், மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது பாருங்கள். இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் 18, இதில் 4 ஸ்டேட்மெண்ட் வர்றது மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். 18 பம்புகள், அப்போ பி 18, 7 மணி நேரம் ஹவர்ஸ் 7, 10 நாட்களில் டேஸ் 10, 2170 லிட்டர் ஒர்க்கு 2170. ஏன்னா எத்தனை லிட்டர் ஏற்கனவே சொன்னல, ரூபாய் இந்த லிட்டர்லாம் வரும்போது இதெல்லாம் வந்துடும்னா ஒர்க்கில் வந்துடும். எத்தனை 4 இது இப்போ இதில் 4 கொடுத்துருக்காங்கிறது கூட பிரச்சனையே இல்லை பாருங்கள். நமக்கு டக்குன்னு கொஸ்டினை முழுசாக பண்ணாமல் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் எடுத்து எழுத ஈஸியாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ 16 பம்புகள், அப்போ 16 பர்சன், 9 மணி நேரம் ஹவர்ஸ் 9, 1736 லிட்டர். அப்போ டபிள்யூ வந்து 1736. எத்தனை நாட்கள், டேஸ் என்னங்கிறது தான் கொஷின். புரியுதுங்களா? அப்போ முதல் லைனில் பாருங்கள் டபிள்யூ 2170 மட்டும் கீழே வந்துடும். அப்படி தான் போட்டிருக்கோமான்னு பாருங்கள். 2170 மட்டும் கீழே, மற்ற 3 நம்பரும் மேலே. ஈக்குவல்ட்டு இங்கே 1736 மட்டும் கீழே, மற்றதெல்லாம் மேலே. அதில் டி தெரியாதுன்றதால கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம், இங்கே பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அடுத்ததாக வேறு என்ன கேன்சல் பண்ணலாம், 7ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாமா? அங்கே பாருங்கள் 1 7 7 3 21, 1 7 முடிஞ்சிச்சா? அடுத்து என்ன பண்ணலாம், 2ஆம் வாய்ப்பாடு 8 2 16, 9 2 18. ஓகேவா? 9 9 கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள் 1 8 8 16 மீதி 1, 1 8 மீதி 5 8 56 217. இப்போ மீதி என்ன இருக்குது, அப்போ இங்கே டி மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 217 இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ 217 பை 31. ஆக்சுவலாக இதையும் அடிச்சிடலாம் பாருங்கள், 7 முறை வரும். 31 7 பிறகுன்னா 217. அப்போ ஆன்சர் 7. அப்போது எத்தனை நாட்கள் ஆகும் அந்த நீரை இறச்சி முடிக்கிறதுக்குன்னா 7 நாட்கள் ஆகும். ஆப்ஷன் பி. புரியுதாமா? அந்த கேன்சலேஷன் மட்டும்தான், அதை சரியாக பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஒரு உணவு விடுதியில் 7 நாட்களுக்கு 21 டசன் ஆப்பிள் பழங்கள். அப்போது டேஸ் வந்து 7. எத்தனை ஆப்பிள், 21 ஆப்பிள் இருக்குது. அது வந்து ஒர்க்கு, ஏன்னா மொத்தம் 21 ஆப்பிள் இருக்குது அப்படிங்கிறதால எவ்வளோ பர்சனுக்கு தர முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ 21. 336 நாட்களுக்கு எத்தனை டஜன் ஆப்பிள் தேவை. அப்போது ஒர்க்கு மட்டும் கீழே 7 பை 21. இல்லை இதை நீங்கள் இன்னும் வேறு வேலையில் செய்யணும்னா, இப்போ 7 நாளுக்கு 21 ஆப்பிள் இருக்குது. இன்னும் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். 7 நாளைக்கு 21 ஆப்பிள். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள், 21 7 வகுத்துட்டீங்க அப்படின்னா 3. கரெக்டாக? அப்போ ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள். அப்போ 336 நாளுக்குன்னா 336 3 பேருக்குன்னா போதும், நமக்கான ஆன்சர் கிடச்சிருந்தோம் பாருங்கள். இங்கேயும் ஆக்சுவலாக அதே தான் செஞ்சுருப்போம் பாருங்கள். 336 3 தான். நம்ம புரிஞ்சிக்க முடியுங்களாமா? 7 நாளைக்கு 21 ஆப்பிள்னா ஒரு 21 டசன்னா ஒரு நாளைக்கு 3 டசன். கேட்குங்களா? அப்போ 336 நாளைக்குன்னும் போது இன்ட்டு 3. அப்போ இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 1008. நேர்மாறு எதிர்மாரில் தான் பண்ணணும் கிடையாது. ஆக்சுவலாக அந்த லாஜிக்கில் வருதுன்றதால இங்கே நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சிங்கனாலும் அது ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து 97 பாருங்கள். 15 ஆட்கள் ஒரு வேலையை 54 நாட்கள். இது முதல்லே பார்த்து தான் பர்சனும் டேஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ 15 பெருக்கல் 54 ஈக்குவல் டு பர்சன் டேஸ் என்னன்றது தான் 9 பெருக்கல் டி என்னங்கிறது தான். இப்போ இதில் பாருங்கள் எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், 3ஆம் வாய்ப்பாட்டில் 3 9, 1 3 3 மீதி 2 8 3 24, 1 3 3 I 3 15. அப்போ 5 பெருக்கல் 18 பெருக்குனிங்க அப்படின்னா 90. இவ்வளோ தாம்மா. சரிங்களா? 98. 2400 சதுர மீட்டர் நிலத்தை, அப்போது எவ்வளோ மீட்டர் நிலம்னா அது எதில் வந்துடும், உங்களுக்கு ஒர்க்கில் வந்துடும். கரெக்டாக அந்த லென்த்து ஹைட்டு அந்த ஏரியா அதெல்லாமே எதில் வரும்னா ஒர்க்கு. அப்போ 2400. 12 பேர் பி, 10 நாட்கள் டி. முடிஞ்சிச்சா? 3600 சதுர மீட்டர். அப்போ அது ஒர்க்கு. 18 நாட்களில் டேஸு எத்தனை வேலையாட்கள், பர்சன் என்னன்னு தான் கொஷின். அப்போ இந்த 2400 கீழே வந்துடணும், 12 10 மேலே.
ஈக்குவல் டு இங்கே 18 கொஷின் மார்க் பியும் மேலே 3600 கீழே. எப்படி அடிக்கலாம்? ஈஸியாக உங்களால் பார்த்த உடனே அடிக்க முடியும் பாருங்கள். எப்படி? இங்கே பாருங்கள் 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? ஓர் 18 ஈர் 18 36, ஓர் 12 12 ஈர் 12 24, ரெண்டு ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? 10. அப்போ 10 ஆட்கள். ஆன்சர் ஏ தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்து 99 பாருங்கள். 99 100 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா புரிஞ்சுதுன்னா ஈஸி. மேலே சொன்ன அதே மெத்தட் தான், ஒரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ராவாக செய்கிறது மாதிரி இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், 7 மனிதர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள். அப்போ அப்படின்னா 7 மனிதர்கள், பர்சன் வந்து 7 பேர், எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? டேஸ் வந்து 12 நாட்கள். கரெக்டாக இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்ததாக அவர்கள் வேலையை ஆரம்பித்து 5 நாட்களுக்கு பிறகு 2 மனிதர்கள் வேலையை விட்டு சென்று விட்டனர். ஸோ இந்த வார்த்தை தான் இதில் வித்தியாசமானது, முன்னாடி சொன்னதுக்கு இதுக்கும். அப்போ இங்கே பாருங்கள், மொத்தம் 7 பேர் இருக்காங்க. கரெக்டாக? இதான் முதல்ல சொன்னது. 7 பேர் அந்த வேலையை 12 நாளில் முடிப்பாங்க. ரைட்டா? வேலை ஆரம்பித்து 5 நாள். முதல்ல எத்தனை நாள் அப்படிங்கிறது செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கணும். எத்தனை நாள்? 5 நாள் செய்கிறாங்க. 5 நாளைக்கு அப்புறம், அப்போ 5 நாள் முடிஞ்சிச்சு. அப்போ நான் டேஸ்லேருந்து என்ன பண்ணிடுறேன்? 5 மைனஸ் பண்ணிடுறேன். 12 5 நாள் போயிடுச்சுன்னா 7. அப்போ இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 7 நாள் இருக்குது. இப்படி வச்சுக்கோங்க. 7 நாள். மொத்தம் எத்தனை பர்சன்? 7 பர்சன். இப்போ மேலே இருக்கிறத விட்டுருங்க. புரியுதாம்மா? வேலை ஆரம்பித்து 5 நாள் முடிஞ்சிச்சு. அப்போ எனக்கு இப்போ தேவையே கிடையாது. இப்போ இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 7 நாள். எவ்வளோ பேர் இருக்காங்க? 7 பேர். ஆனால் அந்த 7 பேரில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேர் போயிடுறாங்க. அப்போ 7ல் 2 பேர் போயிட்டாங்கன்னா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 5 பேர். இப்போ என்ன அர்த்தம்னா 7 பேர் ஒரு வேலையை 7 நாளில் முடிப்பாங்க. 5 பேர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? புரிஞ்சுக்க முடியுதுங்களாம்மா? மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். 7 பேர் ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட் லைன் எழுதியிருக்கிறது. வேலையை ஆரம்பித்து 5 நாட்களுக்கு பிறகு 2 மனிதர்கள் வேலையை விட்டு சென்று விட்டனர். அப்போது 5 நாள் முடிஞ்சிச்சு. அப்போ 12 5 நாள் போயிடுச்சுன்னா மீதி 7 நாள். அதுக்கப்புறம் 2 பேர் போயிட்டாங்க. அப்போ 7 2 போயிடுச்சுன்னா 5. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை, இது மட்டும்தான். பர்சன் டி. அப்போ மேலே பெருக்கல்ல எழுதிக்கலாம் இல்லையா? 7 பெருக்கல் 7 ஈக்குவல் டு 5 பெருக்கல் டபுள் டி. டேஸ் கேட்டிருக்கிறதால. அப்போ பாருங்கள், 7 49, பெருக்கல் இருக்க 5 இங்கே வந்தால் வகுத்தல் அடிச்சிங்க அப்படின்னா 9 5 45, மீதி 4 8 5 40. அப்போ 9.8 டேஸ். அப்போ அந்த வேலையை முடிக்கிறதுக்குன்னு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா 9.8 டேஸ் ஆகும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எவ்வளோ நாள் கழிச்சுன்றாங்களோ அதை மைனஸ் பண்ணுறேங்க. அப்போது ஏற்கனவே இருந்த மனிதர்களை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எத்தனை பேர் போகிறாங்களோ அதை மைனஸ் பண்ணுறேங்க. ஒருவேளை இன்னும் சிலர் சேர்ந்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ப்ளஸ் பண்ணியிருப்போம். இவ்வளோ பேர் போயிட்டாங்கன்றதால மைனஸ் பண்ணோம். இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா ப்ளஸ் பண்ணிப்போம். இப்போ 100வது கேள்வி, இந்த இதோடைய கடைசி கேள்வி பாருங்கள். ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. அப்போ எத்தனை பேர்? 300 பேர். உணவு எவ்வளோ நாளைக்கு இருக்குது? டேஸ் வந்து 90. 300 90 இதிலாச்சா 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டனர். அப்போது 20 நாள். 20 என்ன பண்ணிடணும்? மைனஸ் 90ல் 20 போயிடுச்சுன்னா 70. இந்த 300 ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கணும். அப்போது மேலே இருக்கிற லைன் இப்போ தேவையில்லை. கரெக்டாக? அப்போது 90 300, பர்சன் வந்து 300, உணவு வந்து 70 நாளைக்கு. அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 50 பேர் சென்று விட்டனர். அப்போ இதுலேருந்து 50 மைனஸ் பண்ணுறங்க. அப்போ 50 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எவ்வளோ பேர் இருப்பாங்க? 250. அப்போ 300 பேருக்கு 70 நாளைக்கு தேவையான சாப்பாடு இருக்குது. 250 பேருக்கு எவ்வளோ நாளைக்கு தேவையான சாப்பாடு இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்போது பர்சன் டேஸு. அப்போது மேலேயே எழுதிக்கலாம். 300 பெருக்கல் 70 ஈக்குவல் டு 250 பெருக்கல் டேஸ். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0. இங்கே பார்த்தீங்கன்னா 5 25, 6 5 30. இங்கே பார்த்தீங்கன்னா 1 5 5, 14 5 70. பெருக்கணும் அப்படின்னா 6 14 பெருக்குனா 84. அப்போ மீதி இருக்கிற உணவு எவ்வளோ நாளைக்கு வரும்? 84 நாட்களுக்கு வரும். சரிங்களா? அது 99 100 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இன்றைக்கி நடந்த இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. நேர்மாறல் எதிர்மாறல் டாபிக். அந்த ஃபார்முலா என்ன சொன்னோம்? டக்குன்னு ஒரு வாட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். குட். PHD by W. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த 25 கேள்விகள் மட்டும் இல்லை, இன்னும் அவங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் உங்களால் ரொம்ப எளிமையாக பதில் சொல்லிட முடியும். சரிங்களா?